धनानन्दनं वीरं जानकीशोकनाशनं கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்சரம், உத்தராயண புண்ணிய காலம், சிசிர ருது, பங்குனி 19, ஏப்ரல் 1 தேதி சனிக்கிழமை, சுக்லபக்ஷம் பஞ்சமி தேதி, கிருத்திகை நட்சத்திரம் காலை 8:33 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். பிரீத்தி நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன் புதன், ரிஷபராசியில் சந்திரன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனி, கும்பராசியில் கேது, மீனராசியில் சூரியன் சுக்கிரன். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. காலை 8:33 பிறகு ரோகிணி நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்துல சஞ்சாரம் செய்கிறார். மேலும் 2ஆம் இடத்துல தனித்து இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு. இப்போ சுக்லபக்ஷம் வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கார். முழுமையான சுபகிரகமாக இப்போது அவர் இருக்காரு. 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான அதிபதி. நல்ல பண வரவு கிடைக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும், கல்வியில சிறந்து விளங்க முடியும். அதெல்லாம் செய்து அதனால உங்களுக்கு மன நிறைவு, நிம்மதி கிடைக்கும். சுகவாசியாக இருப்பீங்க. நல்ல போஜனம் கிடைக்கும், நல்ல ஓய்வு கிடைக்கும், குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் கிடைக்கும். அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய சுகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்காரு. ராசியில சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில இருக்கக்கூடிய சந்திரனும் உச்சம், ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம். அதனால இப்போது நல்ல தன்னம்பிக்கை இருக்கும், மனோதிடம் இருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மேலும் ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்குது, ராசிநாதன் சுக்கிரனுக்கும் குரு பார்வை கிடைக்குது. அதனால அனைத்தையும் சாதிக்கக்கூடிய, நல்லதாக நினைக்கக்கூடிய, நினைத்து செயல்படுத்தக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தான அதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு, உச்சம் பெற்று இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்துல இருக்காரு. இருந்தாலும் அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். அதில் முடிந்த அளவிற்கு செலவுகளை செய்வதற்கு முன்னாடி சிந்திக்கணும். பொதுவாக ஏதாவது தர்ம காரியங்களை செய்துட்டா உத்தமம். காலை நேரத்திலேயே நாளை தொடங்கும் போது, அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செலவு செய்யணும். கோவிலுக்கு சென்று வரலாம், குடும்பத்தாரோடு செல்லலாம், நீங்க போற கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சந்திரன் தன்னுடைய சுயசாரம் பெற்று உச்சமாக இருக்காரு, 12ல் இருக்காரு. ராசிநாதன் புதனும் அங்காரகனோடு சேர்ந்திருக்கார். அதில் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது, விரோதம் செய்து கொள்ளக்கூடாது, வாக்குவாதத்தை தவிர்க்கணும். செலவு செய்யும் போது சிந்தித்து பிறகு செலவு செய்யணும். இப்படிலாம் செய்யும் போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு, சுயசாரத்தை பெற்று இருக்கார். இது வளர்பிறை காலம்ன்றதுனால் அவர் சுபராக இருக்கார். இப்போது 9 கிரகங்கள்லயே இப்போது சந்திரன் தான் பலமாக இருக்காருன்னு சொல்லலாம், அல்லது சந்திரன் தான் சுபத்துவம் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா குரு முழுமையான சுபகிரகம், இப்போது வக்ரம் பெற்று இருக்கார், தனித்து சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் அதற்கு பிறகு சுபகிரகம், அவரும் இப்போ வக்ரகதியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு, சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதன் பிறகு புதன் சுபகிரகம், ஆனா அவர் இப்போ அங்காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பாபியாக இருக்கார், பாப கிரகமாக இருக்கார். அதனால இப்போது ராசிநாதன் சந்திரன் தான் முழுமையான சுபகிரகமாக இருக்காரு, உச்சம் பெற்று சுயசாரத்தில் இருக்கார். அதனால அவருக்கு சனியுடைய பார்வை கிடைத்தாலும் கூட அதை சமாளிக்க முடியும். குருவுடைய பார்வையும் அவருக்கு கிடைச்சிடுறது. அதனால இப்போ தன்னம்பிக்கை இருக்கும், பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். பல முறை முயற்சித்து தோல்வி பெற்ற காரியங்களை இப்போது எடுத்து செய்யலாம். தேவையான நல்ல ஒரு துறை, நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல உயர்வு பெறலாம். சொத்து சம்பந்தமான முன்னேற்றம் கூட இப்போது இருக்கும். விரும்பியது அனைத்தும் நடக்கும். மிகச்சிறந்த நல்ல நாளாக, திருப்பம் தரக்கூடிய நாளாக இது அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, ஜீவனஸ்தானத்துல, உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார். அந்த சந்திரன் பலமாக இருக்காரு. அவருக்கு சனி குரு 2 கிரகங்களுடைய பார்வையும் கிடைக்குது. இந்த இரண்டுமே பெரிய கோள்கள்னு சொல்லப்படுறது. அதனால எப்படியாச்சும் உங்களுடைய பணிகளை பாடுபட்டு நிறைவேற்றி முடிச்சிருவீங்க. பெரிய காரியங்களா இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட பணியை நிறைவேற்றி விடுவீங்க. ராசிநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் குருவுடைய பார்வையை அவர் பெற்றுறார். அதே போல எந்த ஒரு பணியா இருந்தாலும், தடை ஏற்பட்டாலும் அல்லது அதிக உழைப்பு தேவையாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு இருந்து உங்களுடைய பணிகளை நிறைவேற்றி, கல்வி சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், உத்தியோகம் தொழில் எதுவாக இருந்தாலும் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றி நல்ல பெயரும் நல்ல பலனும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதி சந்திரன் இப்போது உச்சம் பெற்று இருக்காரு, பாக்யஸ்தானத்துல இருக்கார். ராசிநாதன் புதன் இப்போது அஷ்டமஸ்தானத்துல அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். அதனால நல்ல வழியில லாபம் கிடைக்குமான்றதை பாருங்க.
தீய வழியில் வரக்கூடிய பொருள் வரவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. முடிந்த அளவிற்கு பெற்றோர் மீது இப்போது அக்கறை எடுத்துக்கணும். அவர்கள் சொல்படி நீங்கள் கேட்டு நடக்கணும். வயதானவர்களாக இருந்தாங்க பெற்றோர்கள்னு சொல்லும்போது அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பெற்றோர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இப்போது நல்ல முறையில் கிடைச்சிடும். அப்படியாக இன்றைக்கு நல்ல அனுபவஸ்தரையோ பெரியவர்களையோ சார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் தவிர்க்க முடியும். நல்ல பயனுள்ள நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. ஜீவனஸ்தான அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால வேலையில மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா போறோம். வேலையில முழு கவனம் ஈடுபாட்டோடு இருந்து சரியாக செய்து விடும்போது சந்திராஷ்டமத்தினால பிரச்சனை வராது. வேலையில் தான் ஏதாவது குறைகள் தவறுகள் பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மனம் அலைப்பாயக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மனம் கட்டுக்குள்ளே இருக்காது, கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டீங்க. அதில் முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியில் மனதை ஒருமுகப்படுத்தி தவறுகள் நேராமல் செய்துட்டா போதுமானது. சந்திராஷ்டமத்தினால பிரச்சனை இருக்காது. அதே போன்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால சனியுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால முடிந்த அளவிற்கு நியாயமான விஷயங்களை ஆசைப்படலாம். உங்களுடைய சக்திக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல்ல விஷயங்களை ஆசைப்படலாம். அல்லது சக்திக்கு மீறிய விஷயம்னாலும் கூட கல்வி நிலையில் அல்லது உத்தியோகத்தில் உயர்வு தொழிலில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்களை சக்திக்கு மீறி கூட விரும்பலாம். சொந்தமாக ஒரு வீடு வேணும், வாகனம் வேணும், இதெல்லாம் கூட விரும்பலாம். அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். சக்திக்கு மீறிய தீய விஷயங்களை மட்டும்தான் ஆசைப்படக்கூடாது. தீய விஷயங்கள் எண்ணங்கள் மனதில் வரவே கூடாது. வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடாது. இதை தவிர்த்துட்டா போதுமானது. உத்தியோகத்தில் கவனமாக இருந்துட்டா போதுமானது. இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யஸ்தான அதிபதி சந்திரன் கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெற்று இருந்து ராசியை பார்க்கிறார். ராசியில சனி இருந்து சந்திரனை பார்க்கிறார். சந்திரனுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்குது. அதாவது 7ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் கிடைக்குது. திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவங்க, விவாகரத்து ஆனவங்க, கணவன் அல்லது மனைவியை இழந்தவங்க அவர்கள் இப்போது மறுமணத்திற்கு முயற்சிக்கலாம். அப்படி முயற்சிக்கும் போது நல்ல வரனாக கிடைக்க பெறுவீங்க. அதே போன்று தொழிலில் கூட்டாளியினால ஏமாற்றப்பட்டவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்து தொழில் செய்து அதில் உங்களை உங்களுடைய பார்ட்னர் ஏமாத்திட்டார்னு சொல்லும்போது இப்போது நீங்கள் புதியதாக தொழிலை தொடங்கலாம். அல்லது ஏமாற்ற நஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம். அப்படியாக ஏற்கனவே உங்களுக்கு மறுக்கப்பட்ட நீங்கள் தோல்வி அடைந்த உங்களிடத்திலிருந்து நீங்கள் இழந்த பொருள் உங்களிடத்திலிருந்து கைவிட்டு போன எதுவாக இருந்தாலும் இப்போது நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்நாளில் ஏற்படும். அதனால மனோதிடத்தோடு மன உறுதியோடு நல்ல விஷயங்களை முயற்சிக்கும் போது அது கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அஷ்டமஸ்தான அதிபதி சந்திரன் ருணரோக சத்துருஸ்தானத்துல உச்சம் பெற்று வலுத்து இருக்காரு. விரயஸ்தானி நடந்துட்டு இருக்கு. அந்த சனி சந்திரனை பார்க்கிறார். அதோடு சேர்ந்து குருவும் பார்க்கிறார். பெரிய காரியங்களை துணிந்து எடுத்து அதை சிறப்பாக செய்ய முடியும். யாரும் முன்வராத செயல்களை இப்போது நீங்க செய்யலாம். அது பொதுவான காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதனுடைய விளைவு பின்விளைவு சரியாக செய்யலன்னு சொல்லும் போது நஷ்டமாடலாம் அப்படின்ற ஒரு பின்விளைவு இருந்தாலும் கூட இப்போது நீங்க உறுதியாக அதை தொடங்குவீங்க. சவாலான காரியங்களை ஏற்றுக்கொள்வீங்க. நான் மனதில் துணிவு இருக்கும், உடலில் ஆற்றல் இருக்கும். அனைவரும் உங்களை நினைத்து வியக்கக்கூடிய அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்களை செய்து கல்வியில் கூட நீங்கள் உயரலாம். மிகச்சிறந்த நல்ல மதிப்பெண்களை பெறலாம். உத்தியோகத்தில் அரிய பணிகளை ஆற்றலாம். தொழிலில் பிறர் செய்ய தயங்கக்கூடிய நல்ல விஷயங்களை, குறைந்த லாபம் போன்ற விஷயங்களை, அதிகமான விற்பனை போன்ற விஷயங்களை இப்போது நீங்கள் செய்யலாம். இப்படிலாம் செய்து பிறரை வியக்க வைக்கக்கூடிய நீங்கள் முன்னேறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருந்தால் நல்லது. பொதுவாக இப்போது சந்திரன் அந்த இடத்துல சுபத்துவம் பெற்று இருக்கார். வளர்பிறையாக இருக்காரு. சுயச்சாரம் பெற்று உச்சம் பெற்று இருக்காரு. சனி அவரை பார்த்தாலும் கூட குருவும் பார்த்துறதுனால சுபத்துவமா இருக்கார். சனியும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிபதின்றதுனால அவர் சந்திரனை பார்த்தாலும் கூட உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. நல்ல சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீங்க. சமயோசித்தமாக நடந்து கொள்வீங்க. இடத்திற்கு ஏற்றமாறு செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வீங்க. அதனால பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். உங்களுடைய புகழ் கூடக்கூடிய நீங்க பிரபல்யமாகக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடம் வீடு வாகன ஸ்தானம்னு சொல்லலாம். 4ஆம் இடம் ஒருடைய சொத்து, ஒருடைய குணாதிசயம், கேரக்டர், இது எல்லாத்தையுமே சொல்லும். அதாவது அவருடைய கேரக்டர் குணாதிசயம் எப்படி இருக்கோ அப்படிதான் அவருக்கு சொத்து கிடைக்குதுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திலிருந்தும் ஒவ்வொரு காரகத்துவத்தை கண்டுபிடிக்கலாம். 4ஆம் இடம் சொல்லும்போது அவருடைய முன்னேற்றம், ஒருவருடைய கல்வி, ஒருவருடைய குணம். ஒருவருடைய குணம் சிறப்பாக இருக்கும்போது நல்ல படிப்பார், நல்ல முன்னேற்றம் கிடைச்சிடும். அல்லது கல்வி கிடைக்காத ஒருவர் கூட குணாதிசயம் நல்ல மன உறுதி இருந்து நேர்மையான வழியில் நடந்தார்னா தொழிலில் கூட நல்ல பெயர், இவர் நாணயஸ்தன்னு சொல்லி பேர் எடுத்து அதனால உயரலாம். அப்படியாக இன்றைக்கு நீங்க நேர்மையாக இருந்து நன்னடத்தையோடு விளங்கி அதனால முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இது அமையும்.
மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி பலமாக முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. குழந்தை பேரு தடை தாமதமாகக்கூடியவர்களுக்கு இப்போது அந்த பேரு கிடைக்கும். அதே போன்று பெரிய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு அது இப்போ கிடைக்கும். நீங்க விரும்பிய துறை கிடைக்கும், விரும்பிய வேலை கிடைக்கும், வேலையில உயர்வு கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு சொல்லும்போது அதுல உங்களுக்கு அனுகூலமான ஒரு நிலைமை ஏற்படும். எடுத்த காரியங்கள் சித்தியாகக்கூடிய, அனைவருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் என்ன துறையை எடுத்து படிக்கலாம்? பொழுதுபோக்கு சம்பந்தமான துறைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பொழுதுபோக்கு தலங்களை உருவாக்கக்கூடியவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட துறைகளை எடுத்து படிக்கலாம். விளையாட்டு துறைகள் சம்பந்தமாக இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதுல முயற்சி செய்து பயிற்சிகள் செய்து தங்களை வளர்த்து கொள்ளலாம். பிறகு குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவராக வரலாம், அதாவது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இவங்க படிக்கலாம். மேலும் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியமின்மை இவர்களுக்கு வைத்தியம் செய்து குழந்தை பிறக்க வைக்கக்கூடிய முறைகள், இது சம்பந்தமான ஆராய்ச்சி, இது சம்பந்தமான மருத்துவம், இதெல்லாம் இந்த துறைகளை எடுத்து படிக்கும்போது சிறந்த அளவிற்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடியவர்களாக வர முடியும். அரசு சார்ந்து ஏதாவது படிக்கணும்னு சொல்லும்போது வருமான வரித்துறை, இதுல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு துலா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கு. இந்த துறையில ஆர்வம் எடுத்து படிக்கலாம். அதே போன்று ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விமான தளங்கள்ல பணிபுரியக்கூடிய அமைப்பு இருக்கு. இது சம்பந்தமாக படிக்கலாம், அறிவுகளை வளர்த்து கொள்ளலாம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் மிக சாதாரணமாக இவர்களுக்கு கிடைக்கும். அதுல உயர்கல்விகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு துறையை இவர்கள் எடுத்து படிக்கலாம். அதாவது இப்போ இங்க படிச்சுட்டு இதனுடைய அடுத்த துறையை இப்போ எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுல போய் பண்றாங்க. இது போன்ற துறைகளை எடுத்து பண்ணலாம். மேலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க விவசாயத்தையே கூட நவீனமயமாக பண்ண முடியும். இது சம்பந்தமான துறை, அதாவது இவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். அதை படிச்சுட்டு அதை அந்த விவசாயத்தை நவீனமயமாக்கல்னு பண்ணலாம். பிறகு ஆர்கியாலஜி சம்பந்தமாக படிக்கலாம். பழமையான நாகரிகத்தை, பழமையான வரலாற்றை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பூமிக்குள்ள ஆராய்ச்சி செய்து பழமையான பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடியது, இது சம்பந்தமான விஷயங்களை பண்ணலாம். உணவு சம்பந்தப்பட்ட துறை, அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட விரை, அதாவது பிறரை அழகுபடுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள், ஆடை வடிவமைப்புகள், இது சம்பந்தமான துறைகள் எல்லாம் எடுத்து பண்ண முடியும். இப்படியாக துலா லக்னம் இருக்கக்கூடியவர்கள் இந்த துறைகள் எல்லாம் அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து படிக்கும்போது அதிலேயே சிறந்த உத்தியோகம் கிடைக்கும். அதிலேயே தொழிலாக செய்தும் கூட மிக சிறந்த அளவுக்கு பெயர் புகழ் பெற முடியும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.